இன்னைக்கு பிஜேபியினுடைய அந்த ஆட்டம் பலிக்காத ஒரு முதலமைச்சர் இந்தியாவில் இருக்கிறார் என்றால் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர். அதனால் தான் அவருடைய கரத்தை பற்றி பிடித்துக் கொண்டு நிற்கிறோம். அது அவருடைய கரத்தை வலுப்படுத்தி நிற்கிறோம் கூட்டணி கட்சிகள். அதனால் தான் கொள்கை பூர்வமாக நிற்கிறோம். 2017 ஒருங்கிணைந்த கூட்டணி 2024 தேர்தலையும் தாண்டி 2026 தேர்தலையும் எதிர்நோக்கி நிற்கிறோம் என்றால் இந்தியாவிலேயே இப்படி 3 தேர்தல்களை 4 தேர்தல்களை ஒரு கூட்டணி ஒரு தலைமையின் கீழ் சந்தித்தது என்று ஒரே ஒரு இடத்தை காட்டுங்கள். ஒரே ஒரு இடம், ஒரே ஒரு மாநிலத்தை காட்டுங்க. கிடையாது. தமிழ்நாட்டிலும் கூட அப்படி ஒரு வரலாறு கிடையாது. இதே தமிழ்நாட்டில் கூட ஒரு கூட்டணி 3 தேர்தல்களை 4 தேர்தல்களை ஒன்றாக சேர்த்து சந்தித்ததுன்னு சொல்ல முடியாது. ஒரு தேர்தலை சந்திப்பாங்க, எப்படிதான் பிரச்சனை வரும் தெரியாது, தேர்தல் முடிஞ்ச உடனே பிரிஞ்சிருவாங்க அல்லது அடுத்த ஒரு தேர்தல் வரைக்கும் தொடருவாங்க. ஆனால் இந்த கூட்டணி இப்படி தேர்தல்களை தாண்டி தாண்டி தொடர்கிறது, பல்வேறு இடையூறுகளை தாண்டி தொடர்கிறதுன்னா என்ன விஷயம்? ஏன் தொடருது? கொள்கை பூர்வமாக ஒருங்கிணைந்தோம், கொள்கை உறுதியோடு இந்த அணி பயணிக்கிறது. அதனால் என்றென்றும் பயணிக்கும். இதுல விரிசல் விடுவதற்கு, பிரிவு வருவதற்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா கொள்கை வழி நடத்துகிறது. இன்றைக்கு முதலமைச்சர் நடத்தி இருக்கிற போராட்டத்தை, அடைந்திருக்கிற வெற்றியை வேற யாரை வச்சு அடைய முடியும்? நம்ம யாருக்கு அந்த உறுதி இருக்கிறது? யாருக்கு அந்த உறுதி இல்லை. அவருக்கு தான் அந்த தெளிவு இருக்கிறது. நேற்று அந்த தீர்ப்பு வரும்போது அவருடைய உடல் மொழி, நாங்க சட்டப்பேரவையிலிருந்து அதை கண்ணால பார்த்தோம். அப்படியே அவ்வளோ எமோஷனல் ஆயிட்டார், அவ்வளோ உணர்ச்சி வசப்படுறார். அவருடைய உடல் மொழி அப்படி வெளிப்படுகிறது. ஒரு கொள்கையை உள்வாங்கிய ஒரு தலைவனால் தான் அப்படி வெளிப்பட முடியும். ஏதோ ஒப்புக்கு நம்மளும் எதிர்க்கிறோம் என்று சொல்லி எதிர்ப்பவர்களால் அப்படி வெளிப்பட முடியாது. அப்ப அவருடைய ரத்தம் மாநில சுயாட்சி ரத்தமாக இருக்கிறது.